வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்திய நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா, பல்வேறு நீதிமன்றங்கள், பல்வேறு வழக்குகள் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வழக்குகள் கிரிமினல் வழக்கா இருக்கட்டும், ஃபேமிலி வழக்கா இருக்கட்டும், கொச்ச 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 கொச்சன்னு வழக்குகள் இருக்குன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படி இருக்கும்போது கூட நெறைய இடங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அ இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தி முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. எஃப்ஐஆர வந்து என்னப்பா அக்யூஸ்ட வந்துட்டு இம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னு நெறைய குற்றச்சாட்டுகள் நாடு முழுவதும் பரவலா இருந்துச்சு. அப்ப நெறைய அ அ உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய கன்டெம்ப்ட் எல்லாம் ஃபைல் ஆவுது. அ ம பெர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக வந்து என்ன புடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாரு. ஏன்னா, இப்ப குறிப்பா நம்ம ஒரு 15 மாவட்டத்தில வந்து வழக்குகளை சந்திக்கிறோம். நீதிமன்றங்களுக்கு போறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில. அப்படி போம்போது பல இடங்கள்ல பல விஷயங்களை கேள்விப்படுறோம். நீதிமன்றம் மூலமாக அதுக்கான ரெமெடி எடுக்கலான்னு சொல்லிட்டு போறோம். குறிப்பா நேற்று ஒரு வழக்கு, ஒரு பெயில் வழக்கு உத்தரப்பிரதேசத்தில ஒரு பெயில் வழக்கு வந்துட்டு ஜஸ்டிஸ் ஜே.பி. பரித்வாலா அப்புறம் வந்துட்டு ஜஸ்டிஸ் மகாதேவன். ஒரு உச்சநீதிமன்றத்தில ஜே.பி. பரித்வாலா அண்ட் மகாதேவன் அவருடைய பெஞ்சில வந்து ஒரு வழக்கு வருதுங்க. அந்த வழக்கு பெயில் அப்ளிகேஷன் வருது. பெயில் அப்ளிகேஷன் வரும்போது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு வழக்குல வந்துட்டு ஏற்கனவே குற்றப்பத்திரிகை எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணல. அப்படியே பெண்டிங் வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுறாங்க நீதிமன்றத்தில. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்ட பிறகு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றாங்க, ஃபார்மல் அரெஸ்ட்ன்னு சொல்லி இவர வந்துட்டு அந்த நபர அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவர் சிறைக்கு போயிறாரு. அவருடைய பெயில் அப்ளிகேஷன் லோயர் கோர்ட்ல போடுறாங்க. லோயர் கோர்ட்ல டிஸ்மிஸ் ஆகுது. டிஸ்மிஸ் ஆகி திருப்பி ஹைகோர்ட் போறாங்க. ஹைகோர்ட்ல ஏதோ சிக்கலாகி அவர் வந்து உச்சநீதிமன்றம் வரையும் வந்துட்டாரு. உச்சநீதிமன்றம் வந்து இந்த பெஞ்சுக்கு வராரு. பெஞ்சுக்கு வரும்பொழுது நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா, 2021லயே பல்வேறு தீர்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து ஒரு 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 எஃப்ஐஆர் போட்டு ஒருத்தர அரெஸ்ட் பண்ணோம் அப்டின்னா, அரெஸ்ட் பண்ணுங்க. அதே நேரத்துக்கு ஒரு வழக்கு அப்படின்னும்போது, எந்த வழக்குக்கு அது ஹீனியஸ் கிரைமா இருக்கும் பொழுது, அது பயங்கரமான ஒரு குற்றத்தை இந்த சமூகத்தில வந்து பிரதிபலிக்கின்ற பொழுது, அந்த மாரி வழக்குகள்லாம் நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. மத்த மாதிரியான விஷயத்திற்குலாம் நீங்க என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா, நோட்டீஸ் சர்வ் பண்ணுங்க. இப்ப நெறைய விஷயங்கள் பார்த்தா கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ். அதாவது வந்து என் மீது ஒருத்தர் புகார் குடுத்திருப்பார். நான் அவர் மீது புகார் குடுத்திருப்பேன். என் தரப்புல இருக்கிறவங்களையும் கைது செய்வாங்க. அந்த சைட்ல இருக்கிறவங்களையும் கைது செய்வாங்க. பட் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு எனிமிட்டிய உருவாக்கும். இது வந்து ஒரு பிரச்சனைகள உருவாக்கும் அப்படின்றது மாரி ஒரு விஷயத்த யோசிக்காம பல்வேறு வழக்குகள்ல அது மாரி நடக்குது. அது மாரி உத்தரப்பிரதேசத்தில இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு என்ன பண்றாங்க, ஒருத்தர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுகிறார். அவருடைய பிணை மனு விசாரிக்கப்படுகிறது. ஜே.பி. பரித்வாலாவும், மாண்புமிகு சென்னையில நீதியரசராக இருந்த மகாதேவன் ஜஸ்டிஸ் அவர்களும் வந்து இந்த வழக்க விசாரிச்சு என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் நீங்க பண்ண முடியாது. அது வந்து சட்டத்திற்கு புறம்பானது. அதாவது இது ஏற்கனவே பல வழக்குகள்ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சத்யேந்திரகுமார் அன்டில் வழக்கிலும் சரி, சத்யேந்திரகுமார் அன்டில் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் வழக்கிலும் கூட என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒருவரை கைது செய்கின்ற பொழுது, அந்த கைது வந்து அந்த கைதால் வந்து என்ன நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது? அவர் வந்து ஒரு கிரைம் குற்றவாளியா இருக்கார். ஒருத்தர வெட்டிட்டாங்க, ஒருத்தர குத்திட்டாங்க, ஒருத்தர வந்து செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டாங்க இப்படின்றபோது ஒரு விஷயம். ஆனால் ஒரு குற்ற செயல்களே வந்துட்டு அந்த ஹீனியஸ் கிரைமே இல்லாத போதும் வந்து ஒரு சில வழக்குகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கைது நடவடிக்கை. அதாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றம் சொல்றது என்னன்னு கேட்டா, அவர் வந்து சாட்சிகளை கலைத்து விடுவார். அவர் வந்து என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா, அப்ஸ்காண்ட் ஆயிடுவார். அப்படின்னும் பொழுது நீங்க வந்து கைது பண்ணலாம். அப்படி ஆக மாட்டார் அப்படின்னும்போது ஏன்னா ஒரு நீங்க பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேஸஸ்லாம் இருக்கும். அரசியலுக்காக மோட்டிவேட்டட் கேஸஸ் இருக்கும். அப்புறம் வந்துட்டு பழிக்கு பழி வாங்குறதுக்கான கேஸஸ்லாம் இருக்கும். அந்த மாரி சம்பவத்தில என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப டிக்னிஃபைடா வாழக்கூடிய ஆட்கள் ஒரு சிலர்லாம் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்ற மாதிரியான வருத்தங்களையும் அவங்க தெரிவிக்கிறாங்க. தெரிவிச்சு என்ன சொல்றாங்கன்னா, இத வந்து சரியான முறையில இப்ப கீழமை நீதிமன்றங்களும் ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்ட பிறகு, ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு வந்து ஒருவரை அரெஸ்ட்டுக்கு கூட்டு வராங்க அப்படின்னா, அது எந்த வகையில செல்லும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பல பல வழக்குகள் நம்ம சொன்னாலும் கூட ஏன்னா இதில இப்ப நெறைய விஷயங்கள் இப்ப நம்ம கூட வந்து மதுரையில ஒரு கன்டெம்ப்ட் பெட்டிஷன் மதுரை பெஞ்ச்ல நம்ம மூவ் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கன்டெம்ப்ட் இப்போ வரையுமே நம்பர் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஏன்னு கேட்டா, அது இப்ப நம்ம இது சத்யேந்திரகுமார் அன்டில் வழக்கை நம்ம மேற்கோள் காட்டியும் பல்வேறு விஷயங்கள நம்ம மேற்கோள் காட்டி சொல்றோம். ஏன்னா இந்த இந்த குறிப்பிட்ட அஃபென்ஸ்க்கு வந்து அரெஸ்ட் தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்தது. அதேபோல வந்துட்டு 60 நாளுக்கு மேல இந்த ஒரு 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 அதாவது ஒண்ணுமே யாரோ ஒருத்தர் அதுல ஏ1 இருக்காரு. என்ன வந்து ஏ3 சேர்க்கிறாங்க. சேர்த்து என்ன வந்து சிறையில 60 நாளுக்கு மேல வச்சிருக்காங்க. அது சட்டவிரோதமானது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையீடு பண்ணும்பொழுது, இந்த மாதிரியான இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு குடுத்திருக்காங்க. அந்த மாதிரியான தீர்ப்புகளை நம்ம மேற்கோள் காட்டி போகும்பொழுது என்ன பண்ணுங்கன்னா, நம்பர் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகிறது. பெண்டிங்ல வைக்கப்படுறாங்க. ஏன்னா ஏற்கனவே நெறைய வழக்குகள் இருக்கு. நம்ம ஒண்ணு புதுசா கொண்டு போய் வச்சா, அதுவும் அவங்களுக்கு ஒரு ஒரு ஹெட்டேக்கா தான் இருக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் கூட இப்படி வந்து
சட்டத்திற்கு சட்டத்திற்கு புறம்பாக ஒரு சில விஷயங்கள் நடக்கின்ற பொழுது இது வந்து உச்சநீதிமன்றத்தின் கவனத்திற்கு போகும்போது தான் பாருங்கள். உத்தரப்பிரதேசில் இவர் பெயில் போட்டிருக்கும்போது இவருக்கு லோயர் கோர்ட்லேருந்து போட்டுக்கிட்டே போயிருப்பார் பெயில். எல்லாமே டிஸ்மிஸ் ஆகி போகும்போது இவருக்கான வாய்ப்பு, இவருக்கான கதவு எங்கே திறந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீதியரசர்கள் ஜேபி பரித்வாலாவும் நீதியரசர் மாண்புமிகு ஆர் மாதேவன் அவங்க கிட்ட போகும்போது தான் இவங்களுக்கு என்ன பண்ணிங்கன்னா, இவருக்கு வந்து நீதி கிடைத்திருக்கிறது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படிப்பட்ட அரெஸ்ட் வந்துட்டு அது எதை வந்து நீங்க ஏற்கனவே நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அரெஸ்ட் பண்றதுனால என்ன கிடைக்க போகுது, அது என்ன சர்வ் பண்ண போகுது அப்படின்றத பாருங்க. தேவையில்லாத அரெஸ்ட் எல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேச காவல்துறைக்கு வந்து அவங்க வந்து பயங்கரமான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஆகவே வந்து சட்டத்திற்கு உட்பட்டு எந்தெந்த வழக்கில் வந்துட்டு நம்ம வந்து அவங்கள கைது செய்யலாம், எந்தெந்த வழக்கில் சம்மன் அனுப்பி அவங்கள கேள்வி எழுப்பலாம், அதில் வந்து அவங்க குற்றம் செய்திருக்கிறாரா இல்லையான்னு வந்து ஒரு முகாந்திரம் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் எப்படியான நடவடிக்கைகள் நீதிமன்றம் மூலமாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களை தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமே தவிர, ஏதோ ஒன்று நமக்கு தெரியும், சிஆர்பிசி தெரியும், ஐபிசி தெரியும், பிஎன்எஸ் தெரியும், பிஎன்எஸ்எஸ் தெரியும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறா டக்கு டக்குன்னு ஸ்டெப் எடுக்கிறதுனால அது உச்சநீதிமன்றம் வரையும் போய் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தின பிறகு தான் ஐயோ இப்படிலாம் இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால் இது நாடு முழுவதும் இருக்க காவல்துறைக்கு அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து சத்யேந்திரகுமார் அன்டில் வழக்கிலே வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் இது பொருந்தும் தான் சொல்லியிருக்காங்க அவங்க. இதில் ஏதாவது ஒரு இதில் அவங்க சொல்கிற விஷயங்களை வந்துட்டு கடைபிடிக்காமல் போயிருந்தால் ஒரு கைது செய்கின்ற பொழுது இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க வந்துட்டு நிறைய கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் பண்ணாத போது அவர்கள் அந்த அப்படிப்பட்ட அதிகாரிகள் மீது நீங்கள் வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து நிறைய பேர் அதை பின்பற்றது கிடையாது, நிறைய பேர் அதை பண்ணுறதும் கிடையாது. ஆகவே உச்சநீதிமன்றம் இன்றைக்கு வந்து ஒரு வழக்கில் உத்தரப்பிரதேச சார்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்ட பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஃபார்மல் அரெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணாலும் கூட அந்த அரெஸ்ட் செல்லுபடியாகாது, அவரை நீங்கள் விடுதலை செய்யணும்னு தீர்ப்பளித்திருக்காங்க. ஆகவே நிறைய விஷயங்களை நம்ம வந்து சட்ட ரீதியான விஷயங்களை தெளிவடையணும். எந்த வழக்கில் கைது செய்ய முடியும், எந்த வழக்கில் வந்துட்டு சம்மன் சர்வ் பண்ணால் நம்ம போய் அப்பியர் ஆகணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸு, பக்கத்து வீட்டில் தண்ணி ஊற்றின கேஸு, பூச்செடியை தள்ளி விட்ட கேஸு, இதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க நிறைய பேரை. என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை சார், செடியை தள்ளி விட்டால் அது கலவரமாயிப்போச்சு சார். மீன் தண்ணி கழுவி ஊற்றி சண்டானதெல்லாம் இருக்குது. மீனை கழுவிட்டு தண்ணி எடுத்து வெளியில் ஊற்றுவாங்க. ஊற்றும் போது ஒருத்தர் வந்துடுறாரு, அவர் மேலே பட்டுச்சு, அவர் ஆய்வின்னு அது ஒரு சண்டையாகி 2 தரம்பு ஜெயிலுக்கு போ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ எந்தெந்த வழக்குகளை நம்ம வந்து இது மாதிரி பின்பற்றணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் உச்சநீதிமன்றம் வந்து கைட்லைன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது, 2021 இருக்குது. அதுக்கு முன்னதாகவும் பல்வேறு வழக்குகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு நேற்று வழங்கப்பட்டிருக்கிற அந்த தீர்ப்பு வந்து மிகவும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. ஆகவே சட்ட ரீதியாகத்தான் நம்ம வந்து ஒருவரை ஹீனியஸ் கிரைம் செய்கிறவர்களை வந்து இமிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணோம். துப்பாக்கி வச்சுருக்கான், பாம்பு வச்சுருக்கான், கத்தி வச்சுருக்கான் அப்படின்னு அவங்கள அரெஸ்ட் பண்ணணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் அந்த இந்த இந்த குற்ற செயல்களே குறைவாக இருக்கின்ற பொழுது அது கில்ட்டியே கம்மியாக தான் அவன் வந்து எந்த விஷயமும் வந்து அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. எவனோ ஒருத்தன் வண்டி ஓட்டிகிட்டு போயிருப்பான், இவன் லிஃப்ட் கேட்டு போயிருப்பான், அவன் அக்யூஸ்டாக இருப்பான், இவனும் ஜெயிலுக்கு போயிடுவான். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா? அதனால் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம தடுத்து, ஏன்னா வழக்குகள் குவிஞ்சிட்டே இருக்குது இந்தியாவில். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே அதிக வழக்குகள் நம்ம நாட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது இன்னும் ஒரு ஆய்வு போல் இருந்தாலும் அப்படி ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதெல்லாம் குறையணும் அப்படின்னா எதுக்கு தேவை, எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும், எதுக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுமக்களாகிய நம்மளும் தெரிஞ்சுக்கணும், காவல்துறை நண்பர்களும் அது புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.